ஓ, சரி சரி. எனக்கும் இந்த கிராமத்துல வாழணும்னு தான் ரொம்ப ஆசை. அது என்னன்னு தெரியல. அந்த சைட்ல போகும்போதோ சரி, இல்ல நம்ம கார்ல டிராவல் பண்ணும்போது அங்கிட்ட ஏதோ பாக்குறோம்னாலும் சரி, அந்த இடத்த பார்க்கும்போது அப்படியே நின்று ஒரு தடவை பார்த்துட்டு என்ன எரியாத ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல கிடைக்கும். அப்பெல்லாம் நீங்க நம்ம கிராமத்துக்கு வரலாமே, அங்க கச்சேரியெல்லாம் செம்மையா இருக்குங்க. அதாங்க, இப்ப வந்து டவுன்ல தான் நமக்கு வேலை, கிராமத்துல வேலையும் இல்லை. நம்ம பொழப்பு ஓட்டணும், வாழ்க்கையை ஓட்டணும்னாலே டவுன்ல இருந்து தான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஒரே ஒரு ஆசை என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு கிராமத்துல ஒரு பண்ணை வீடு வாங்கி கொஞ்சோண்டு நமக்குன்னு ஒரு நிலம், அதுல விவசாயம் பண்ணிக்கிட்டு அதுல வர 5-10 வச்சுக்கிட்டு குடும்பத்தை ஓட்டணும். அதுதான் ஆசை. அது என்னைக்கு நடக்கும்னு தெரியல. இம்புட்டு ஆசை இவருக்கு இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. இவரெல்லாம் என்கிட்ட சொன்னதே இல்லை. எனக்கும் அப்படிதாங்க. சொந்த ஊரை விட்டுட்டு இப்படி தெரியாத ஊர்ல வந்துட்டு வாழ்க்கையை ஓட்டணும், குடும்பத்தை காப்பாற்றணுன்றதுக்கோசரம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா ஆசை முழுக்க அந்த ஊர்ல தான் இருக்கு. போனா என்ன, ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. வேலை வேலைன்னு ஓடி வந்துடுறதா இருக்கு. அப்பா, இப்படி எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிறத பார்க்க எம்பிட்டு ஆனந்தமா இருக்கு. உங்களுக்கு அந்த ஊர் பக்கம்லாம் இடம் வாங்கினா எவ்வளோ ஆகுங்க? இங்கெல்லாம் 1.5 சென்ட் வாங்குறதுக்கே 10 லட்சம் ரூபா அந்த மாதிரி ஆகுதுங்க. இதே கிராமத்துல அப்படிலாம் இல்லை, ஒரு 50,000 1 லட்சம் அந்த மாதிரி இதுல போய் வாங்கிக்கலாம். ஓஹோ, சரி சரி. அங்கிட்ட எதுவும் இடம் இருந்தா சொல்லுங்க, ஒரு பண்ணை வீடு மாதிரி வாங்கிட்டு வந்துடுறோம். கண்டிப்பா அங்க ஊர்ல விசேஷம் எல்லாம் வைப்பாங்கங்க, செம்மையா இருக்கும். அதுவும் இல்லாம காட்டுல சாமியெல்லாம் கும்பிடுவோம், வைப்போம். அதுக்கெல்லாம் நீங்க வரலாம். ஆனா நீங்க தான் எங்கேயுமே வர மாட்டேங்கிறீங்க. இப்பதானே எல்லாரும் பேசி பழகி இருக்கோம். இனிமே பாருங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் குடும்பமா ஒண்ணு சேர்ந்து கொண்டாடிடுவோம். இவ பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. என்ன மீனா, பிள்ளைகளா ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமாங்கக்கா. சரி சரி, எல்லாம் சிரிச்சு கல்ல கல்ல கல்லன்னு இருக்காங்க. அங்க கேக்குது சத்தம். கொல்லிக்கணுக்காரி, பிள்ளைங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்குங்களா? அத கேட்கறதுக்கு அங்க இருந்து இங்க வர. என்ன உங்க மாப்பிள்ளையும் பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? எல்லாம் ஒண்ணு வந்திருக்காங்க. ஏன் காலம் முழுக்க என் பிள்ளை என் வீட்லயே இருப்பான்னு நினைச்சீங்களோ? அவங்க போகவே மாட்டாங்க நினைச்சீங்களா? அவங்களுக்கு எந்த சண்டையும் இல்லை, சச்சரவும் இல்லை, எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஓ ஓ, சரி சரி. கல்யாணம் ஆனா புருஷன் வீட்டில் தான் இருக்கணும். பொம்பளை பிள்ளைங்க புகுந்த வீட்டில் இருக்கிறதா மரியாதை. பிறந்த வீட்டில் இருந்தா என்னத்த மரியாதை? ஆமாங்க, திருச்சி கலகலன்னு இருக்காங்க. பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. சரி, இந்த பக்கம் இந்த பொட்டி கடையில இந்த மெழுகுவத்தியும் அந்த கொசுவத்தியும் வாங்குறதுக்கு போறோமா? ராத்திரில கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கவே, அந்த நேரத்துல போய் எங்கிட்டு போய் தேடுறது? அதான் கரண்ட் இருக்கும்போது அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கரண்ட் போனோன்னு பத்த வச்சுக்கலாம்ல. அதான். சரி சரி, கடையை பூட்டிட்டு போறாங்க, போங்க. ஆமாம்மா, சரியா சொன்ன பாரு. பூட்டிட்டு போயிடுவான். கரெக்டா 9 மணி கூட ஆகாது, பூட்டிட்டு ஓடிடுவான். இந்தா போய் வாங்குறேன். கொல்லி கண்ணுக்காரி, என்ன கண்ணோ விளங்காதவ இவ. கண்ணு பட்டு பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆனாலும் ஆயிடும். சாமி, என்ன கண்ணு! இவன் நின்ன இடத்துல மண்ணள்ளி தான் பிள்ளைங்களுக்கு சுத்தி போடணும். ஊரு கண்ணு உறவு கண்ணு, நாய் கண்ணு நரி கண்ணு, நல்ல கண்ணு நொல்ல கண்ணு, கெட்ட கண்ணு பிசாசு கண்ணு, ஓரவ கண்ணு வாரவ கண்ணு. இங்க வந்துட்டு போனாலே அவளோட கண்ணு எல்லாம் பட்டு போகணும். பிள்ளைங்க நல்லா இருக்கணும். தூ தூ தூ. முதல்ல அடுப்படியில போடுவான், பொடி பொடின்னு பொடிஞ்சு போகட்டும். இங்க பாரு, 5 நிமிஷம் தான் விளையாட சொன்னேன். இப்போ நீ பாட்டுக்கு பாரு 1/2 மணி நேரமா விளையாண்டுக்கிட்டு இருக்க. அங்க வந்து சாப்பிடு, சாப்பாடு அப்படியே ஆறி போய்கிட்டு இருக்கு. வெளுத்து போடுவேன், உள்ள வா. குட்டி, அப்புறம் என்கிட்ட ஒத்த வாங்குவ சொல்லிட்டேன். ஆமா, இப்பதான் சின்ன நொட்டை பாலை வச்சுக்கிட்டு விளையாடுறா. பால் விளங்காது, சிரிக்கும் அவளுங்க. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டது அதுக்குள்ளேயே சமைச்சிருச்சு. கௌசியோட மாமியார் கழுவி சரியான சாப்பாடு சாப்பிட்ருக்கும் போல இருக்கே. என்ன யாப்பம் விட்டுட்டு போகுது. 10 மணி சங்குன்னு வீடே எல்லாம் கதவை பூட்டிடுவாங்க போல இருக்கு. என்ன ஒரு சத்தம்! ஓப்பம். சரி போடு. முத்தாயி சொன்ன மாதிரி அவனுக்கு போன போட்டு வர சொல்லுவோம். என் பையன் என்னைக்கும் எனக்கு மட்டும்தான் மகனா இருக்கணும். அடுத்தவங்களுக்கு பங்கு போட விட மாட்டேன்டி. பாருங்க, வேற யாரும் இல்ல, அம்மா தான். அதானே பார்த்தேன். ஏதோ கூப்பிடலையே, சந்தோஷமா இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க இருந்துட்டோமே அப்படின்னு நினைச்சேன். இந்த கூப்பிட்டால இனி அவ்வளோதான், இருந்த மாதிரி தான். அம்மா சொல்லுங்கம்மா, சாப்பிட்டீங்களா? ஐயோ சாமி, நான் என்னத்தையா சொல்லுவேன்? அம்மா பாத்ரூம்ல இருந்து வலிக்கு விழுந்துட்டயா. காலு முறிஞ்சிருச்சு போலையா. ஏதாவது பண்ண
என்னம்மா சொல்றீங்க? எப்ப விழுந்தீங்க? ஆரம்பிச்சிட்டால. ஐயோ, விழுந்திருக்க மாட்டா. யாரையாவது விழ வைக்கணும்னு குழிய வெட்டிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பா. சாயங்காலம் 5 மணி இருக்குயா, அப்பதான் வலிக்கு விழுந்தேன். என்னால எந்திரிக்க கூட முடியலையா. இன்ன வரைக்கும் சாப்பாடு கூட சாப்பிடலையா. ஏதோ கால் நல்லாயிடும் அப்படின்னு நினைச்சேன். இம்பிட்டு நேரம் காலுக்கு நல்ல சுகமே இல்லையா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா. நீ ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் போயிருக்காங்க. இந்த நேரத்துல உனக்கு போன போட்டு உன்னை கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லாம இருந்தேன். ஆனா இப்ப என்னால ரொம்ப முடியல சாமி. உன் பொண்டாட்டிய கூட அங்க விட்டுட்டேன். நீயாவது வா சாமி. அம்மா ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. நான் அதை வரேன், சரியா? நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. நான் வந்துடுறேம்மா, வந்துடுறேன். நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. நான் அதை உடனே கிளம்பி வரேன். சரிப்பா, சரி. பண்ணியாச்சா? பையன் கட் பண்ணிட்டான். சரி, அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. யாரு ஏமாவனாச்சு? எனக்கு ஒண்ணுன்னா துடிப்பானே. எனக்கு ஒண்ணுன்னா அவனால நிம்மதியா இருந்துட முடியுமா? ஏண்டி, இனிமே இருக்குடி. என் பையன் மட்டும் இங்கே வரட்டும். அவன் காலடி மணி முடியும் எடுத்து கொண்டு போய் கொடுத்து உன்னைய சிரிக்கி அடித்து இந்த வீட்டை விட்டு துரத்தல. நான் சாந்தா கிடையாதுடி, சாந்தா கிடையாது. இனி இருக்குடி உனக்கு ஆப்பு. இனி உன் குடும்பி என் கையில். நான் இனி எப்படியெல்லாம் உன்னை ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன்னா அப்படியெல்லாம் ஆட்டி வைக்க போகிறேன். கௌசி, அம்மா பாத்ரூம்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்களாம். கால் அடிபட்டுருச்சான். எந்திரிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களாம். அத்தி, கிளவி குழி வெட்ட ஆரம்பிச்சிட்டாளா? நினைச்சேன். ஐயோ, என்னப்பா ஆச்சு? படுபாவி படுபாவி, இப்பதான் ஒருத்தி பார்த்துட்டு போனா பிள்ளைங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்கன்னு. என்ன கண்ணோ, கொல்லி கண்ணு. அவ கண்ணுல கொல்லிக்கட்டையை எடுத்து சொருவேன். பாவி மவ என்னத்த சொல்லிட்டு போனாலும் அதுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, சமந்தி அம்மாவுக்கு இப்ப எப்படிப்பா இருக்குதாமா? எந்திரிக்க முடியாம இருக்காங்களாமா. எந்திரிக்க முடியாம இருக்காளா இல்ல எந்திரிச்சு குத்தாட்டம் ஆடுறாளான்னு தெரியலையே. இருங்க, இப்ப அவளுக்கு வைக்கிறேன் ஆப்பு. ஐயோ, என்ன பண்றது? எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா. ஏங்க, உலகத்துல இல்ல எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அம்மா தாங்க இருக்கு. உங்களுக்கு மட்டும் உலகத்துல இருந்து அளவெடுத்து செய்யல. ஏய், என்ன பேசிட்டு இருக்க? அடியே, வாயை மூடிக்கிட்டு இருடி. ஐயய்ய, ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல நீங்க போனை என் கையில கொடுங்க. என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கியா? அட, போன் அம்சம் கொடுங்க. இங்க லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன், கேட்டுக்கங்க. ஹே, சொல்லு கௌசி, என்னடி பொங்கல் செலிப்ரேஷன்ல எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் இங்க சூப்பரா போயிட்டு இருக்குடி. நீ இல்லாம இருக்கிறதுக்கு இங்க என்னமோ போர் அடிக்குதுடி. சீக்கிரம் வந்துருடி. அதெல்லாம் வந்துடுறேன். எனக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம்டி. என் மாமியார் சாப்பிட்டாங்களே என்னன்னு தெரியல. கொஞ்சம் சாப்பிட்டாங்களே என்னன்னு மட்டும் பார்த்து சொல்றியா? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் நீ விளையாட்டு பண்ணிட்டு இருக்கியா? கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன். சொல்றத முதல்ல கேளுங்க, பொறுங்க. சாப்பிட்டாங்களாவா? ஏடி, இப்பதான் நானும் என் பையனும் வெளியே பால் விளையாண்டுட்டு இருந்தோம். உன் மாமியார் நல்லா ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டுக்கிட்டு அண்ணனோட நடந்துகிட்டு போய்கிட்டு இருக்கு. கேட்டுச்சா? உங்க எல்லாருக்கும் கேட்டுச்சா? ஏய், என்னடி சொல்ற? அது ஒன்னும் இல்லடி. என் மாமியாரும் ஒரு 5 மணிக்கு வாக்க வலிக்கு கீழே விழுந்துட்டாங்களாமா. பாத்ரூம்ல இருந்து நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அதுதான் கேட்டேன். நடக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா? ஏண்டி, இப்பதான் ஹோட்டல்ல சாப்பிட்டு நடக்க முடியாம நடக்க ஏப்பம், அப்படி ஒரு ஏப்பத்தை விட்டுப்புட்டு ஏன்னா சங்கூதன கணக்கா எல்லாம் போய்கிட்டு இருக்குது. இப்பதான் கால் உடஞ்சு போச்சு, கை உடஞ்சு போச்சுன்னு இருக்கிறவ. கேட்டுக்கங்க. அடி பாவி, பிள்ளைங்க வந்திருக்குது, என்ன நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்கா பாரு. கொஞ்ச நேரத்துல நான் கூட அவளுக்கு ஏதோ ஆயிப்போச்சோன்னு நினைச்சேன். ஏமா, ஒரு நிமிஷம் எங்க அம்மாவை வெளியே கூப்பிட்டு போனை கொடுமா. சரிங்கண்ணே. என்னங்க, கம்முன்னு இருங்க. அதெல்லாம் ஒன்னும் பேச வேணாம். அத்தை என்ன சொன்னாங்க? கால் முறிஞ்சு போச்சு, சீக்கிரம் வர சொன்னுச்சு. வரதானே சொன்னாங்க, நம்ம வராம இருப்போம். என்ன சொல்லிட்டு இருக்க? ஏங்க, அவங்கள பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துச்சு. இப்ப மொத்தமா தெரிஞ்சு போச்சா? அவங்க எப்படின்னு மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. மத்தபடி அவங்க கிட்ட எந்த சண்டையும் வேணாம், ஒன்னும் வேண்டாம். ஏமா, நீ எங்க அம்மா வெளியே கூப்பிடு. சரிண்ணே, இந்த கூப்பிடுறேன். அப்படியே லைன்ல இருங்க. எங்க, நீங்க ஒன்னும் பேச வேணாம். அவ அப்படியே ஸ்பீக்கர்ல போட்டிருப்பா. நீங்க அத்தை பேசுறத மட்டும் கேளுங்க. ஏய், நீ அங்கெல்லாம் போயிட்டு அத்தை கிட்ட பேச்செல்லாம் கொடு. ஆனா நாங்க லைன்ல இருக்கோன்றத மட்டும் காட்டிக்காத. சரி சரி. மா மா
மனுஷர நிம்மதியா இருக்க விடமாட்டாளுங்க அம்மா நொம்மான்னு. என்ன ஏன் கூப்பிட்ட? என்னம்மா சாப்பிட்டீங்களா? ஏன் சாப்பிடலன்னா எதுவும் சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுக்க போறியா? ஏம்மா கௌசி எங்களை நம்பி தான் விட்டுட்டு போனேன். அதான் சாப்பிட்டீங்களா என்னன்னு கேட்க கூப்பிட்டேன். ஏன்னா வீட்டில் ஆக்கின சோத்தை கொண்டு வந்து கொடுக்கணுன்ட்டு தான் கேட்டேன். ஐயோ அவ பெரிய இவ பெரிய இவ. போங்கடி, உன் வீட்டு சோத்தை திங்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? அதுவும் அவ சொன்னான்னு சொல்லி அவ சொல்றதுக்கோசரம் நீ கொண்டு வந்து கொடுத்தா அதை தின்பனே. நானா போய் ஹோட்டல்ல இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். ஓ சரிம்மா, சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷம்தான். வந்துட்டா சாப்பிட்டீங்களா சாப்பிடாம இருக்கீங்களான்னு. என்னடி கேட்டுச்சா? இதுவும் கேட்டுச்சு, மற்ற எல்லாமும் கேட்டுச்சு. சரியா, நான் நாளைக்கு கூப்பிட்றேன், வைக்கிறேன். புரியுதாங்க? ஒவ்வொரு தடவையும் என்னை நீங்கள் தப்பாகவே எடுத்துட்டு இருக்கீங்க. இதுதான் உங்கள் அம்மா. என்னதான் இப்படி ஒரு புத்தி எங்க அம்மாவுக்கு போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எப்பா, நம்ம வீட்டுல இருக்கவங்கள விட டபுள் ட்ரிபிளா இருப்பாங்க போலயே இவங்க அம்மா. நான் அப்பயே மாத்திரை மருந்துல இருந்து காசுல இருந்து எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கு என்னதான் அப்படின்னு தெரியல. கிளம்பு, போய் 4 போடு போடுறேன். ஏங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கம்முன்னு விடுங்க. நமக்கு தெரிஞ்சது தெரியாத மாதிரியே காட்டிக்குவோம். அதுவும் இல்லாமல் பொங்கலுக்கு வந்திருக்கோம். இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் சந்தோஷமா வந்திருக்கோம். இந்த நேரத்தில் அதே இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க வேணாம். எப்படி இருக்க முடியும்? இல்ல எப்படி இருக்க முடியும்னு கேக்குறேன். நான் இந்த மாதிரி யோசிச்சது கூட கிடையாது. ஆனா ஏன் இப்படி இருக்காங்க? தம்பி, நான் சொல்றேனே என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணம் ஆகலைன்னு சொல்லித்தான் என் பிள்ளை படிப்பை நிறுத்தி கூட உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுவும் உங்கள் அம்மா கேட்டுக்கிட்டாங்கன்ற ஒரே வார்த்தைக்காக. ஆனால் இப்படி படிப்பை நிறுத்தி கட்டி வச்ச பிள்ளைய ஒழுங்காக வாழ விடாம இப்படி அவளை பிரித்து அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எப்படிப்பா நல்லது? நீங்களே சொல்லுங்க. நீங்களும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கீங்க. இன்னைக்கு என் பிள்ளைக்கு நடக்கிறது நாளைக்கு உங்கள் பிள்ளைக்கு நடக்கும். அதனால புரிஞ்சு நடந்துக்கங்கய்யா. கோவப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. எதை பற்றி யோசிக்காதீங்க. விசேஷத்துக்கு வந்திருக்கோம், சந்தோஷமாக கொண்டாடிட்டு போகலாம். பொங்கல் விசேஷம் முடியட்டும், அங்க போய் வச்சுக்கிறேன். என்னென்ன புத்தி எங்க அம்மாவுக்கு. நாளைக்கு என் மவன் வந்துடுவான். வந்த உடனே அவன் காலடி மண்ணையும் தலைமுடியை எடுத்து கொண்டு போய் செய்வனையை செஞ்சு என் பையனை எனக்கானவனை மாத்திக்கணும்.